ஒரு பவுலில் 1/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சதப்பகுதியை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. போன்லெஸ் சிக்கனை வந்து வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி மெல்லிஸாக நீளமாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெல்லிஸாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நீளமாக இந்த சைஸில் இருந்தால் போதும், கரெக்டாக இருக்கும். ஒரு முட்டையை உடைச்சி நான் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். முதல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கனோட எல்லாத்தையும் சிக்கனோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்க போகிறேன். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சிக்கனோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப சிக்கன் மேலே வந்து கோட்டிங் அதிகமாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு தான் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம கரெக்டான அளவு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். நல்லா ஸ்பூன் ஃபுல்லாக 2 ஸ்பூன் வந்து மைதா மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒருவேளை ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் மைதா இல்லை கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கிறது கரெக்டாக இருக்குது. ஒரு 15 நிமிஷம், அப்படி இல்லைன்னா 30 நிமிஷத்துக்கு இந்த சிக்கனை மேலே ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு ஊற வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கனை வந்து நல்லா ஒரு 30 நிமிஷத்துக்கு நான் வந்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து இதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே இப்போ நம்ம வந்து சிக்கனை வந்து குக் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நல்லா குக் ஆகி மேலே வந்து கோல்டன் கலரில் வரும். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கிற மாதிரி நமக்கு வேணும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே குக் பண்ணிக்கலாம். அப்பப்போ கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் நல்லா வெந்து வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே சிக்கனை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்து நமக்கு ஃப்ரை ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப இல்லை, சும்மா லைட்டாக கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டியெல்லாம் எடுத்துக்கலாம். இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். இப்போ மீதி இருக்கிற சிக்கனையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். சிக்கனை வந்து நான் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 3/4 ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கிய இஞ்சி. தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இது கூடவே 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இது கூட குடமிளகாய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் பாதி வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் பெருசாக. அதே மாதிரி குடமிளகாவையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் குடமிளகாய் ரெண்டையும் கடாயில் சேர்த்துடுறேன். குடமிளகா வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட க்ரீன் கலர் மட்டும் தான் இருந்துச்சு, அதனால் நான் அதை சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட வந்து எல்லோ கலர் இல்லை ரெட் கலர் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்தோம்னா போதும். அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப்பில் கட் பண்ண பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போது கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து நல்லா மெல்லிஸாக நீளமாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம், அது நம்மளோட விருப்பம் தான். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் நான் வந்து வதக்கிக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே வதக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட ரெட் சில்லி சாஸ் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் சோயா சாஸ், 2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். காரம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரெட் சில்லி சாஸை வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரெட் சில்லி சாஸ் சேர்க்கலாம், அப்படி இல்லைனா ரெட் சில்லி வந்து பேஸ்ட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்க போகிறோம். ஏற்கனவே சிக்கனில் வந்து நம்ம உப்பு போட்டிருக்கோம், இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன்.
சாஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா தண்ணி வந்து இது கூட சேர்த்துக்க போகிறேன். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு தீயை ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட மெயினாக ஒரு பொருள் நம்ம சேர்க்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக 1 ஸ்பூன் தேன் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியை சேர்த்து நல்லா நான் வந்து குக் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தீயை வந்து ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் வந்து நல்லா சிக்கனில் மிக்ஸ் ஆகி நல்லா குக் ஆகிட்டு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். நல்லா ட்ரை ஆகிடுச்சு, கொஞ்சம் லிக்விடாக இருந்தது. இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துருச்சு. இப்போ இது கூட கடைசியாக வெங்காயத்தாள் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டியாக சூப்பராக நம்ம டிராகன் சிக்கன் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காக ரெட் கலரில் இருக்கும். அது வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர் ஒன்று சேர்ப்பாங்க. அதுக்கப்புறமா ரெட் சில்லியோட பேஸ்ட் வந்து சேர்ப்பாங்க. மிளகாவை அரைச்சி அந்த விழுது வந்து சேர்ப்பாங்க. நம்ம வந்து ரெட் சில்லி பேஸ்ட் சேர்க்காம ரெட் சில்லி சாஸ் சேர்த்துருக்கோம். அதனால் கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஃபுட் கலர் போட்டு செஞ்சீங்கனாலும் நல்லா டார்க்காக ரெட் கலரில் வரும். நம்ம வீட்டிலே செய்கிறதுனால நம்ம ஹெல்த்தியாக செஞ்சுக்கலாம் ஃபுட் கலர்லாம் ஆட் பண்ணாமல். நல்லா டேஸ்டியாக டிராகன் சிக்கன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நீங்களும் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.